தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கக்கூடிய மாநகராட்சி துறையில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 23,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 8, 10 டிப்ளமோ 11th 12th ஆர் டிகிரி இது ரிலேட்டடாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஜாப் போஸ்டிங் இருக்குது. அதை சூஸ் பண்ணி உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் ஆகியிருந்தாலும் சரி ஃபெயில் ஆகியிருந்தாலும் சரி இந்த ஜாப்பில் உங்களுக்கு எலிஜிபிள் தான். ஸோ 8ஆம் வகுப்பு ஜஸ்ட் நீங்கள் படிச்சிருந்தாலே போதும், பாஸோ ஃபெயிலோ அது வேறு விஷயம். ஸோ உங்களால் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் 306 காலியிடங்கள் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல காலியிடங்கள் தான். ஸோ அப்ளை பண்ணுற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எந்தவித கட்டணமும் கிடையாது, எந்தவித எக்ஸாமினேஷனும் இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஜஸ்ட் உங்கள் டாக்குமெண்டேஷன் மட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த ஜாப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்தால் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஆண்களும் பெண்களும் அப்ளை பண்ண முடியும். எந்தவித தேர்வும் இல்லாமல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஜாப்புக்கு உங்களோட செலக்ட் ஆகுவீங்க அப்படின்னா நல்ல ஒரு சேலரியும் கொடுக்குறாங்க. அப்படின்ற போது ப்ராப்பராக அந்த ஜாப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், அப்ளிகேஷனு, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கே கிடைக்கும், நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் தெளிவாக ஷேர் பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை ஃபில் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி ப்ராப்பராக ஃபில் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நான் டெமோவை ஷோ பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு கூட உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய காமனான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகேவா? ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு, உங்களுக்கான அப்ளிகேஷனோட லிங்க்கு, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு, இந்த 3 லிங்க்குமே சேர்த்து உங்களுக்கு ஒரே லிங்காக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் கடைசியாக வந்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் லிங்க்கு, கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியாக எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் நீங்கள் எந்த லிங்கை கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அதற்கான பேஜ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிறதுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு டவுன்லோட் ஆகிறதுக்காக மட்டும்தான், மற்றபடி வேறு ஒன்றும் வந்து கிடையாது. ஸோ 20லேருந்து ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி 0 அப்படின்றது வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் 5, 4, 3, 2, 1, 0 வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் அப்படியே கீழே போயிடும். கீழே வந்த உடனே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த டவுன்லோட் நவ் மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் இதில் எந்த லிங்கை கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அதற்கான பேஜை உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 8 விதமான ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் அண்ட் எவ்வளோ வேகன்சி, என்ன சேலரி, என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம கீழே இருந்து ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஸ்டாஃப்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 8,500 சேலரி. இதற்கு நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு. இதற்கும் உங்களுக்கு மாதம் 8,500 சேலரி. இதற்கு நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு மாதம் 12,000 சேலரி. இதற்கு நீங்கள் கிராஜுவேஷன் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் எம்எஸ் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க, 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோட. ஓகேவா? ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களால வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வயது 45க்குள்ளே தான் இருக்கணும், அதற்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு இருக்காங்க இந்த ஜாப் போஸ்ட்டுக்கு மட்டும். நெக்ஸ்ட்டு எஸ்டிஎஸ் கொடுத்துருக்காங்க, சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 19,800 உங்களுக்கு மாத சம்பளமாக வந்து கிடைக்கும்.
இதற்கு நீங்கள் டிகிரி வந்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். எம்எஸ் ஆஃபீஸ் கோர்ஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு பெர்மனண்டாக உங்களுக்கு 2 வீலர் லைசன்ஸும் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் வேக்சின் கோல்டு செயின் மேனேஜருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 23,000 மாத சம்பளமாக கிடைக்கும். இதற்கு நீங்கள் பிஇ ஆர் பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தாலும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஐடியில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸில் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அட்மினாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி உங்களால் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தேர்டு உங்களுக்கு சைக்காலஜிஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 23,000 உங்களுக்கு மாத சம்பளமாக வந்து கிடைக்கும். இதற்கு நீங்கள் கிளினிக்கல் சைக்காலஜி ரிலேட்டடாக வந்து அப்ரூவ் பண்ண ரெகக்னைசேஷன் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் சைக்காலஜி ரிலேட்டடாக நீங்கள் கிராஜுவேஷன் பண்ணியிருந்தாலும் சரி உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சோசியல் ஒர்க்கருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதற்கு 23,800 உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும். இதற்கு நீங்கள் பிஜி பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அப்படி இல்லைனா சைக்காலஜி ரிலேட்டடாக நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருந்தாலும் சரி உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 18,000 மாதம் சேலரி. இதற்கு நீங்கள் டிப்ளமோ வந்து ஜென்ரல் நர்சிங் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருந்தால் கூட உங்களால் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். இதற்கு நீங்கள் 50 வயதுக்குள்ளே தான் இருக்கணும். 50 வயதிற்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அதே நேரத்தில் நர்சிங் கவுன்சில் ரிலேட்டடாக கவர்மெண்ட் அப்ரூவ் வாங்கின ரிஜிஸ்டர்ட் பண்ண அந்த அப்ரூவல் இருக்கும்ல, ஸோ அதுவும் உங்கள்கிட்ட வந்து இந்தியன் நர்சிங் கவுன்சில் ரிலேட்டடாக உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் கிடைச்சிரும். ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் கீழே கூட இதை மட்டும் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. இதில் வந்து உங்களோட நேம்ஸ்லாம் கேபிட்டல் லெட்டர் தான் வந்து எழுதணும். உங்களோட ஃபுல் நேம், உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்குன்னா உங்களோட ஹஸ்பண்டோட நேம், மேரேஜ் ஆகலைன்னா உங்களோட அப்பாவோட நேம், நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏஜ், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட ஆதாரோட நம்பர், நெக்ஸ்ட் உங்களோட காண்டாக்ட் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து விட்டுருங்க. உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ் எழுதிட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் போட்டு அதற்கு கீழே நீங்கள் எந்த இடத்துல எந்த டேட்டில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டே நீங்கள் போட்டுட்டு எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பிளேஸை நீங்கள் வந்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட கேட்டிருக்கக்கூடிய செல்ஃப் அட்டாச்டு அதாவது சர்டிஃபிகேட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதோட டாக்குமெண்டேஷனில் ஜெராக்ஸ் காப்பி தான் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ எதெல்லாம் சர்டிஃபிகேட்டுன்னு போட்டிருக்கோ அந்த ஜெராக்ஸ் காப்பிலாம் நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். இன்டர்வியூ டைம் எப்போன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ எப்போயோ அந்த டைமில் உங்களோட டாக்குமெண்டேஷனோட ஒரிஜினல்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டும் அதை வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது, அதற்கு நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் செலக்டடாக இல்லையா அப்படின்றத அப்போயே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷனில் 3rd பேஜில் வந்து இருக்கும். இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பியும் சேர்த்து வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். 15/9/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணியிருக்க மாதிரி இருக்கணும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அந்த டாக்குமெண்டேஷன் எல்லாமே ப்ராப்பராக ஜெராக்ஸ் காப்பி மட்டுமே வச்சு நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும்.